இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு மொச்சக்கொட்டை போட்டு கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டி எடுத்து எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம், பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வதங்க நேரத்தில் நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க. பூண்டு உரிச்சி முழுசாக போடுறவங்க உரிச்சி போட்டுக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு அதை போட்டுக்கோங்க. நீங்கள் முழு பூண்டு போட்டாலும் பரவாயில்ல. அதை வதக்கிட்டு கருணைக்கிழங்கு போட்டுக்கோங்க. தண்டு கீரை, அந்த தண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. கீரை பொரியல் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். 10 நிமிஷம் வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் இது வெந்துடுது. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதால இப்போது கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வைங்க. ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன்ஸ் குழம்பு மிளகாய் தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மேக் ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. சிக்ஸ் to 8 hours 6லேருந்து 8 மணி நேரம் மொச்சையை ஊற வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மொச்சையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் புளி. கருவாடு ஃபஸ்ட்டு நல்லா உங்களுக்கு என்ன கருவாடு இருக்கோ அது எடுத்துக்கோங்க. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இதுவாகிடும். வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு குழம்பு நல்லா கொதிக்கும் போது நீங்கள் என்ன கருவாடு வச்சுருக்கீங்களோ அதை போட்டுங்க. இது வஞ்சரம் கருவாடு. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். ஏன்னா எல்லா காயும் வெந்துடுது. இந்த கருவாடு வாசனை போகிறதுக்காக நல்லா கொதிக்கட்டும் ஒரு 2 மினிட்ஸ்.